இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எதை எவ்வாறு போதிக்கிறோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 4 வசனம் 28. ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லோரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு. And all they in the synagogue, when they heard these things, were filled with wrath. Luke chapter 4 verse 28. என கண்மானவர்களே, இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த பிரசங்கத்தை கேட்டு அந்த ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லோரும் கோபம் கொண்டு மூர்க்கம் அடைந்தார்கள் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறோம். ஆனால் எதை எவ்வாறு போதிக்கிறோம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், ஒரு சகோதரன் எனக்கு பேச போச்சுல, அவரு என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, பிரதர், அதாவது இயேசு கிறிஸ்துவை எப்படி பிரசங்கம் பண்றதுக்கு அந்த ஜெப ஆலயங்களில் அவங்க யூதர்கள் அனுமதிச்சாங்க? ஏன் அப்படின்னா அவருடைய போதனைகள் கடுமையா தானே இருக்கும். தங்களைத்தான் அவரு அநேக நேரத்துல சுட்டி காட்டி பேசினார். ஆனாலும் எப்படி அவங்க அனுமதித்தார்கள் அப்படின்னு அவர் கேட்டாரு. அதுக்கு நான் சொன்ன பதில், அதாவது இயேசு கிறிஸ்துவை அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, நம்மோடு கூட வளர்ந்த பையன். இன்னும் பெரியவங்க நினைச்சிருப்பாங்க, நம்ம பார்க்க நம்மளாலே போதிக்கப்பட்டு வளர்ந்த பையன், நம்ம படிச்ச அதே சண்டே ஸ்கூல்ல அதே பிரமாணங்களை தான் இவனும் படித்திருக்கிறான். சோ எல்லாரும் மாதிரியும் தேவனுடைய வார்த்தைகளை, அந்த எழுதி இருக்கிற வார்த்தைகளை குறித்து பேசுவான் அப்படின்னு அனுமதித்திருப்பார்கள். ஆனா இயேசு என்ன பண்ணார் அப்படின்னா, ஆவியானவர், தேவன் எதை வெளிப்படுத்துகிறாரோ, ஆவியானவர் எதை பேசும்படி தூண்டுகிறாரோ அதை பேசுறப்பதான் அவங்களுக்குள்ள அவரை குறித்து நிறைய பிரச்சனைகள் அங்கே எங்கேயும் எழும்புனதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நான் அந்த சகோதரனோட பேசிட்டு இருந்தேன். என கண்மானவர்களை, இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாசித்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே இருந்த அந்த ஜெப ஆலயத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் போதனையை கேட்டு கோபம் அடைந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது என்ன நடந்ததுன்னு நம்ம முதல்ல இருந்து வாசித்த தெரியும். இயேசு கிறிஸ்து கலிலேயா தொடங்கி ஒவ்வொரு ஊர்லயும் பரலோக காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண தொடங்குகிறார். இப்போ அவர் எங்க வர்றாருன்னா, தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வருகிறார். அங்கே ஜெப ஆலயத்துக்கு போகிறார். ஓய்வு நாள்ல ஆஸ் யூசுவல் அங்க வேத பாடம் வாசிக்கப்படுகிறது. அப்ப என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து எழும்பி நிற்கிறார். அவர் கையில புஸ்தக சுருள் கொடுக்கப்படுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இருந்து அவர் எழுதின, ஏசாயாவில் எழுதப்பட்டுள்ள கிறிஸ்துவை குறித்த அந்த காரியங்களை அவர் வாசிக்கிறாரு. அதாவது கட்டுண்டவர்கள் விடுதலை பெற, இருதயங்கள் நொறுங்குண்ட இருதயங்களை கட்ட, இதற்காக மனுஷகுமாரன் வருகிறார் அப்படின்னு அந்த பேசேஜை அவர் ரீட் பண்றாரு. ரீட் பண்ணி முடிச்சுட்டு அவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, இந்த தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது இன்னைக்கு நிறைவேறிற்று அப்படின்னு தன்னை குறித்து அந்த இடத்துல பேசுகிறார். இதை கேட்டு அங்க இருந்து ஜனங்களுக்கு கோபம் வந்துதான்னா கிடையாது. அதுக்கு பிற்பாடு அந்த வசனத்துல தெளிவாக எழுதப்பட்டுள்ளது, சாதாரணமான ஒரு தச்சனுடைய குமாரன், இவனுக்கு எப்படி இவ்வளவு ஞானம் வந்தது? அவனை குறித்து நற்சாட்சி, இயேசுவை குறித்து நற்சாட்சி கொடுத்தார்கள் அங்க இருந்தவங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்படியானால் எது அவர்களை கோபப்படுத்தினது அப்படின்னா, அதற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் பேசிய காரியங்கள் அவங்களை கோபப்படுத்தினது. அது என்ன பேசுறார் அப்படின்னா, எலியா தீர்க்கதரிசியை குறித்து பேசுகிறார். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆனாலும் எலியா யார்கிட்ட அனுப்பப்பட்டாரு? இஸ்ரவேலர் அல்லாத இன்னொரு விதவைகிட்ட தான் அவளை போஷிக்கும்படியாக தேவனாலே அனுப்பப்பட்டார் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு காரியம், எலிசா தீர்க்கதரிசியை குறித்து சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அநேக குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் இருந்த போதிலும் அவர் அவங்கள் மத்தியில கிரியை செய்யல, மாறாக அந்நிய தேசத்தான் ஆகிய நாகமானிடத்தில் அனுப்பப்பட்டு அவனுக்கு தான் சுகம் கிடைத்தது அப்படின்னு அந்த 2 காரியங்களை சொன்ன போது அவர் மேல் அங்கே இருந்தவர்கள் கோபம் கொண்டார்கள் அப்படின்னு. எதுக்காக கோபப்படணும்? ஒரே ஒரு காரியம், இஸ்ரவேலர் அல்லாத புறஜாதியாருக்கு தேவன் செய்த
அற்புதங்களை, மகிமையான காரியங்களை இயேசு கிறிஸ்து கொண்டு வந்ததால் தான் அவர் மேல எல்லாருக்கும் கோபம் வந்தது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். நாம இருக்கிற சபையா இருக்கட்டும், நாம இருக்கிற சமுதாயத்திலயா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம இருக்கிற கம்யூனிட்டியில இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துல நாம் ஒவ்வொருவரும் அவயவங்களா இருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அநேகர் ஆமா பிரதர், கரெக்ட் பிரதர், உண்மை பிரதர்னு நம்ம கூட சேர்ந்து அவங்களும் அதை குறித்து பேசுவார்கள். ஆனால் எப்போ பிரச்சனை அப்படின்னா, இன்கேஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இங்க சொன்ன மாதிரியே அதை சார்ந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு திருமணத்திற்கு வரன் பாக்குறாங்க அப்படின்னா நாம பிரதர், அதாவது உலக வழக்கத்தின்படி நம்ம ஜாதியா இல்லாவிட்டாலும் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாரும் சமந்தான்னு சொல்லிட்டு வேற ஒரு ஜாதியை சேர்ந்த ஒரு அலையன்ஸை நம்ம கொண்டு போறோம், நம்ம சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னா அப்போ எப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அநேகர் இல்ல பிரதர், அது இந்த மாதிரி அந்த மாதிரின்னு அநேக கதைகளை சொல்லி நம்மை வேறு மாதிரியா தான் பார்ப்பாங்களே ஒழிய அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இங்கேயும் இயேசு கிறிஸ்துக்கு அதைத்தான் நடக்குது. அதாவது அவர் எழுதப்பட்ட காரியங்களை, தீர்க்க தரிசன காரியங்களை அவர் சொன்ன போது எந்த கோபமும் வரல. மாறாக ஆவியானவர் எதை ஏவுகிறாரோ, தேவன் எதை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரோ அதை அவர்கள் மத்தியில கொண்டு போகும்போது அவங்களால ஏத்துக்கொள்ள முடியல. எனக்கு அன்பானவர்களே, நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து அங்க இருந்த அநேக, அதாவது வேத பாரகரா இருக்கட்டும், பரிசேயரா இருக்கட்டும், சதிசேயரா இருக்கட்டும், இவங்க கிட்டையும் அநேக காரியங்களை சிறு வயது முதலே ஒரு சண்டே ஸ்கூல் மாதிரி பிரமாணங்களை கற்று தேர்ந்திருக்கலாம், அவங்களாலே போதிக்கப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, நிறைய இடத்துல பார்க்கிறோம், அவங்கள குறித்து தான் சொல்லுவாரு, நீங்க குருடரா இருக்கிறீர்கள், முரட்டாட்டம் பிடித்தவங்க, அதாவது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்னு அவங்கள கடிந்து கொண்டு பேசுவார். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை சத்தியமாக கொண்டு வந்தார். அவங்க என்ன மாதிரியா வெளிவேஷம் போட்டாலும் சரி, அதை சுட்டி காட்டி இருதயத்துல இருந்து தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினார். இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் இதை செய்கிறோம்? இன்னைக்கு அநேகர் ஒரு சபையில அழைக்கப்பட்டால் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை விடவும் அந்த சபையோட போதகர் என்னத்தை குறித்து பேச சொல்லுகிறாரோ அதை குறித்து பேசுகிறவர்கள் அநேகர் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, அதாவது மறுபடியும் என்னை இந்த சபைகள் அழைப்பதற்காக, நான் அந்த சபை மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அநேக ஆசீர்வாதமான காரியங்களையோ, அவங்கள என்கரேஜ் பண்ற மாதிரியான காரியங்களையும் நான் பேசுகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கல, அவரை துக்கப்படுத்துகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். சோ நம்ம எதை செய்யணும் அப்படின்னா, தேவன் எதை எனக்கு உணர்த்துகிறாரோ, தேவன் சிலரிடத்தில் பேசும்படியாக, சில சபைகளில் பேசும்படியாக ஆவியானவர் எதை என் வாயில் வைக்கிறாரோ அதை நான் பேசும்போது மாத்திரமே பரலோக ராஜ்யம் நம்மாலே கட்டப்படும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை உமது வார்த்தைகளை பிரசங்கிக்க அழைத்திருக்கிறீர் தகப்பனே. உடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். அந்த மேலான அழைப்பிற்காய் நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் உண்மையும் உத்தமமுமாய் அந்த அழைப்பிலே நிற்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே, நீர் என்ன எங்கள் இருதயத்துல போடுகிறீரோ, என்ன வார்த்தைகளை பேச சொல்லுகிறீரோ அதை மாத்திரமே நாங்கள் பேச ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எந்த விதத்திலும் மனிதர்களை நாங்கள் திருப்திப்படுத்துகிறவர்களாய் அல்ல தகப்பனே, தேவனை மாத்திரமே நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுகிறவங்களா, தேவன் நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்க போதிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.